Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ என் ஹவுஸ் டூரையே என் வீட்டையே சுற்றி காட்டுவோம் அப்படின்னு தான் ஷூட் பண்ணிட்டிருக்கிறேன். ஏண்டா நான் எந்த வீடியோ போட்டாலும் அதோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தராலும் ஹவுஸ் டூர் போடுங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ அதுக்காக தான் இன்றைக்கி என் வீட்டை சுற்றி காட்டுவோம் அப்படின்னு நினச்சேன். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. எங்களோட வீட்டில் செல்கிற அளவுக்கு எந்த விசேஷமும் இல்லை. சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் கிராமத்து வீடு பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நிற்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஊட்டலுக்கு போக முந்திக்கிற வராந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் நிறைய வீடுகளில் இப்படி கட்டிப்பாங்க. வெளித்துண்டில் அந்த ரூம் நாங்கள் பாவிக்கிறல்ல, இப்போக்கு அதில் தோட்ட வேலைக்கான சாமான்கள் நெல் அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறோம். அப்போ நான் அதை உங்களுக்கு காட்டவும் இல்லை. அதோட ஓரத்தில் ஒரு ஷூ ரேக், ஒரு ஊஞ்சல் கட்டிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆடுறதுக்கு. ஹுட் நல்லா பெருசாகிக்கிறதால புள்ளைகள் பைசிக்கல் அந்த மாதிரி கூட வெயில் நேரங்களில் மிரிப்பாங்க. இப்போ இந்த அமைப்பெல்லாம் அந்த நிறம் கட்டிக்கிறதால அந்த ஸ்டைலுக்கு தான் கட்டிக்கிறாங்க. இந்த ரக் என்னோட பல வீடியோகளில் நீங்கள் பார்த்திப்பீங்க. புள்ளைகளோட உடுப்பு காய போடுறதுக்கு எனக்கு சரியான உதவியாகிக்குது. அது என்னோட கார்டனையும் என்னோட வீடியோகளில் நீங்கள் பார்த்திப்பீங்க. இன்ஷா அல்லா கார்டனை மட்டும் நான் வேறையாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இன்ஷா அல்லா. இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டுக்கு வரக்கலே இருக்கிற அந்த வியூ, லிவிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ பயன்படுத்துகிற தளபாடங்கள் எல்லாமே பழசிதான், புதுசாக எதுவுமே வாங்கலை. ஏண்டா முதலாவது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடித்த பிறகு இன்ஷால்லா கர்டன் போட்டுகிட்டே வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டிக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதோ தெரியா, இங்கேனேந்து பிடிச்சதே எங்களோட வீட்டில் முழு ஊடுமே சுவரோவியங்களாலே நிரம்பிக்குது. அந்த சுவரோவியங்களுக்கு சொந்தக்காரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், சோஃபாவில் நல்லா தூங்கிட்டிக்கிறா. அவள் தான், அவடே ஒரு அசிஸ்டன்ட் மிக்கிற எங்களோட குட்டி மகன். 2 பேரும் நல்லா ஆசை போகிறதுக்கு கீறி முடிஞ்ச புறவே பெயிண்ட் அடிப்போம் அப்படின்னு தான் நானும் என்னோட ஹஸ்பண்டுன்னு நினச்சிட்டிக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லா. சாப்பாட்டு மேசை உண்மையிலே நாங்கள் பயன்படுத்துகிறல்ல. எங்களுக்கெல்லாம் ஓலப்பாய் தான், எல்லாரும் அப்படி கீழேந்து சாப்பிடுவோம். யாராலும் புதிய ஆக்கள் வந்தாங்க, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் பாவிச்சுக்கிற. ஹோல்லே ஒரு பழைய ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் தேவையான சாமான், குருவான், அதுக்கப்புறம் ரேடியோ, அதோட குட்டி ஒரு ஃபிஷ் டேங்க் கொண்டு வச்சுக்கிறேன். ஏன்னா மகளுக்கு சரியான ஆசை மீன் வளர்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது மகள் சித்திரம் வரைய ஸ்டார்ட் பண்ணாக்களே கீறின சில சித்திரங்களை ஞாபகார்த்தமாயிக்கட்டும் அப்படின்னு அங்கனே ஒட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா அவக்கு அப்படி ஒட்டினோம் அப்படின்னா சரியான சந்தோஷம். அப்போ ஏற்கனவே நாசமாயின சுவர் தானே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். அதோடைய ஒரு வெளித்துண்டு இந்த மாதிரிக்குது, கதவு மாதிரி அதில் மோட்டர் வயரை வச்சுக்கிறோம். அதோட கொஞ்சம் தாவரங்கள், கோவா, கறிக்கொச்சிக்கா அந்த மாதிரி நாட்டி வச்சுக்கிறோம். தேவைப்படக்கலை இங்காலே பிச்சை எடுத்துகிட்டு போய்த்திரலும். கீழ்த்துண்டில் வச்சா அவ்வளோவா நல்லா செழிப்பாக வாரல்ல, அதை சுட்டி தான் இந்த கட்டில் மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ ஊட்ட முன் துண்டு இப்படி தான் நீக்கும். இது ஹோலோட இருக்கிற ஒரு ரூம் உண்டு.
இதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுறல, தூங்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறல. பிள்ளைகள் வந்து விளையாடுவாங்க உள்ளுக்கு. அதுக்கப்புறம் கீழேக்கெல்லாம் தொழுகுறதுக்கு எல்லாம் வந்து பாவிக்கிறேன் இந்த ரூமை. இதுவும் கொஞ்சம் சாமான் நிறைஞ்சி தான் நிற்கும். பிள்ளைகளோட விளையாட்டு சாமான், அதுக்கப்புறம் கொஞ்சம் பாய் எக்ஸ்ட்ரா வைக்கிற கொஞ்சம் புட்டுவம் அந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். அடுத்து இன்னொரு விசேஷமான விஷயம் இருக்குது இந்த ரூமில். என்னென்னா குருவி கூடொண்டிக்குது. எங்களோட மாமி சொன்னாங்க இந்த வீடு கட்டினத்தில் இருந்து அந்த குருவி வந்து இக்குதான். எனக்கு அதோட பேர் உண்மையிலே தெரியா. அதில் எச்சை வச்சு தான் அது வந்து கூடு கட்டுமாம். அந்த வெக்கல் அதோட சிறகு அதெல்லாம் வந்து அதோட எச்சால் வந்து ஒட்டி வச்சிக்கும். சரியான உறுதியாய்க்கும். உங்களுக்கு எப்படி விளங்குதோ தெரியா. கிச்சன்லையும் ஒரு கூடிக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சனை வந்து நாங்கள் புறவு பார்ப்போம். ஹோலோட இருக்கிற பாத்ரூமை தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அதோடைய அந்த மேலுக்கு போகிற படி. அப்போ மேலே போய்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனை காட்டுறேன். படி வந்து நிறைய இல்லை, ஒரு 17 படி அந்த மாதிரிக்கும். பெருசு ஒசரம் இல்லாததுனால கொஞ்சம் ஏறுறதுக்கு லேசாயிக்கும். அப்போ மேல் துண்டு வந்து இப்படி தான். மேலேயும் நாங்கள் பெருசாக தளபாடங்கள் ஒன்றும் போட்டில்லை. 3 ரூம் இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற ரூம் வந்து எங்களோட பெட்ரூம். எங்களோட இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு நல்லா பெருசு, வேண்டிய மட்டும் இடம் இருக்குது. மற்ற ரூம் ரெண்டுமும் பெருசு தான், ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. நல்லா 2 ஜன்னல் இருக்கிறதால காற்றுக்கு சூரிய வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லை. இந்த வீட்டில் வந்து நிறைய ஜன்னல் இருக்குது. இப்போ நல்ல வெளிச்சமாய்க்கும். அப்போ இந்த வீடியோஸுக்கு வந்து அது பெரிய உதவி ஆயிக்குது எனக்கு. ஏண்டா சூரிய வெளிச்சம் நல்லா வீட்டுக்கு வாரதால வீடியோ வந்து நல்லா கிளியர் ஆயிக்கும். அதுக்கு காரணம் வந்து வீடு ஃபுல்லாகவே நிறைய ஜன்னல் இருக்கிறதால தான் அப்படி. அப்போ இதுலுக்க கபர்ட், கட்டில், உடுப்பு ரேக், அதோட சின்ன ஒரு ட்ரோவர் வச்சுக்கிறேன். போகிறவங்கட ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதோட ஒரு பெல்கனி துண்டுண்டிக்குது, நான் காட்டுறேன். இந்த பெல்கனியும் வந்து அந்த நேரம் அந்த ஸ்டைலில் கட்டினதுனால அதுவும் கொஞ்சம் பழைய ஸ்டைலில் தான் நிற்கும், கொஞ்சம் வித்தியாசமாக நிற்கும். இந்த என்எல் வியூ வந்துட்டு என் வீடியோஸில் நீங்கள் பார்த்திப்பீங்க. இன்னொரு ஸ்பெஷலான திங் உங்கள்கிட்ட காட்டணும் என்ன அப்படின்னா, நான் அந்த நேரம் செஞ்சேன் இந்த ரிப்பன் எம்ப்ராய்டரி. இப்போ சிரிக்காமல் பாருங்கள். அந்த நேரம் அது ஒரு ஆசை. உண்மையிலே அந்த மகள் கிடைக்கல அப்படி ஒரு ஆசை என்னவாவது இந்த மாதிரி பூ வேலைகள் செய்யணும். அப்படி மகன் கிடைக்கல விவசாயம் பண்ணணும், நாட்டணும், அந்த மாதிரி தான் நான் சேர்ந்துச்சு. இதுதான் எங்களோட பெல்கனி. அதுலேயும் வந்து தாவரங்கள் தான் வச்சுக்கிறேன். கறி கொச்சிக்காய், ஈரு கொச்சிக்காய், சும்மா நோமலாக அந்த எங்களோட கறிக்கு போடுற கொச்சிக்காய், அதோட கொஞ்சம் பூ பிளான்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுக்கிறேன். இங்கே இந்த வெளித்துண்டு வியூ வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்திப்பீங்க. குருநாகலை அப்படின்றதால நிறைய தென்னை மரம் நிற்கும். அடுத்த 2 ரூம் தான் இது. அதோட ஒரு பாத்ரூம் இருக்குது. கீழே ஒரு பாத்ரூம், மேலே ஒரு பாத்ரூம். அதோட மேலே ஏறி வரக்கலை இப்படி ஒரு ஜன்னல் வச்சுக்கிறேன். அந்த ஜன்னல் வியூவை நான் காட்டுறேன். இதுவன் நான் செஞ்ச கொஞ்சம் எம்ப்ராய்டரிஸ் பெருமைக்கு காட்டுறேன்னு எனக்கு வானம். சும்மா எனக்கு அவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிச்சு.
இன்னும் நான் செஞ்ச நிறைய எம்ப்ராய்டரிஸ், அதுக்கப்புறம் கிராஃப்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னோட பழைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். வேணுமெண்டா அதோட லிங்க்கை தாரேன். உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா போய்த்து பாருங்கள். இது வந்து என் ஷல்வார்ட மிஞ்ச புடவை வச்சு செஞ்ச பூ. உங்களுக்கு விளங்குதோன்னவோ தெரியா, உயரமாய்க்கிறதால எனக்கு அவ்வளோவா கிளியராக எடுத்துக்கலாம் போய்த்து. இது வந்து இன்னொரு ரூம், மேலே இருக்கிற அந்த நடு ரூம். இதில் வந்து மாமி தான் தூங்குவாங்க. இதில் பெருசாக சாமான் ஒன்றுமே வச்சில்ல, ஒரு கட்டில், அதோட இந்த டிஸ்பிளே கேபினட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாமான் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். நாங்கள் பாவிக்காத இந்த டின்னர் செட் அந்த மாதிரி சாமான்கள் எல்லாம் வச்சுக்கிறோம். அதோட ஒரு ஃபேன் இருக்குது, அவ்வளோதான். பெருசாக சாமான் ஒன்றும் இல்லை. இதுலேயும் வந்து நல்ல பெரிய ஜன்னல் இருக்குது. நாங்கள் உண்மையிலே வந்து யாருமே ஃபேன் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஃபேன், ஏசி எதுவுமே தேவையில்ல. ராவையிலண்டாலும் இந்த ஜன்னலை நல்லா திறந்து வச்சாண்டா காற்று, அப்படி காற்று வரும். பகல் நேரங்களில் இந்த ஃபேன் யூஸ் பண்ணவே தேவையில்ல. நாங்கள் உண்மையிலே பாவிக்கிறதும் இல்லை ஒத்தருமே. இது வந்து பாத்ரூம் டூர் வந்து நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் இதை டீட்டெயில்டாக காட்டலை. நாங்கள் அடுத்த ரூமை பார்ப்போம். இந்த ரூம்லேயும் கொஞ்சம் பழைய சாமானெல்லாம் தான் போட்டு வச்சுக்கிறோம். என் மெஷின் நிற்கிது, இந்த தையல் மெஷின். அதோட பிள்ளையோட ஒரு ட்ரோவர், பழைய உடுப்பு ராக் கொண்டு, பெரிய கட்டில் ஒன்று போட்டு வச்சுக்கிறோம். பகல் நேரங்களில் தேவைப்பட்டால் தூங்கலும். எல்லா ரூம்லேயும் நல்லா காற்று வரதால் பகலுக்கெல்லாம் வந்து நல்லா தூக்கம் போகும். அதோட ஒரு கேபினட் இருக்குது, இதில் இரும்பு கபோர்டு உண்டு. அதோட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். டிவி உண்மையிலே இந்த ரூமில் தான் போட்டு வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து பொதுவாக டிவி வந்து பெருசாக பார்க்குறல்லாததால் அதுக்கு இன்னும் ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு தேவையே வரல. இப்போ வாங்க கிச்சனை பார்ப்போம். கிச்சனை வந்து நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணலை. என் கிச்சன் வந்து பெரிய லக்ஸரியாக கட்டப்பட்ட பேண்ட்ரியெல்லாம் அடித்து அப்படி ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு கிச்சன் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷால்லா என் கிச்சனை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு தனி வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். கிச்சன் வந்து இந்த துண்டு பேண்ட்ரி கிச்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கட்டப்பட்டது. இன்னும் பேண்ட்ரி ஒன்றுமே அடிக்கலை. நான் சொன்னேன் இல்லையா அந்த குருவி கூடு, அதுதான் இது. பாருங்கள், இந்த குருவி வந்து மண்ணால் தான் கூடு கட்டும். மண்ணால் கட்டிட்டு ஓரத்தில் தான் இந்த சிறகு வக்கல் எல்லாம் சேர்த்து அப்படி ஒரு கூடு கட்டிக்குது. கொஞ்சம் வித்தியாசமான குருவி. நானும் இங்கே வந்த பிறகு தான் அந்த குருவியை பற்றியே நிறைய விஷயம் அப்படியே தெரிஞ்சுண்டு இங்கே வந்த பிறகு தான். இந்த வியூ வந்து என் வீடியோகள் எல்லாம் நீங்கள் பார்த்திப்பீங்க. என்னை சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த அடுப்போட அமைப்பை வந்து காட்ட சொல்லி. பெருசாக ஒன்றும் இல்லை, இது அந்த நேரம் கட்டின அடுப்பு அப்படின்றதால 2 அடுப்பிக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசி, ஒன்று வந்து கொஞ்சம் சிறுசி. இப்போ வந்து விதவிதமாக விறகு அடுப்புகள் ஈக்குது. உங்களுக்கு வேணும்டா பாவிச்சிக்கலும். அதோட சின்ன ஜன்னல் ஒன்று வச்சுக்கிறோம் அந்த புகையெல்லாம் போகிறதுக்கு. வேறு பெருசாக செல்கிற அளவுக்கு கிச்சன் ஒன்றும் இல்லை. வெளித்துண்டை காட்டுறேன்னு வாங்க. இதான் பின்பக்கம். இதில் மரங்கள் ஈக்குது, அதோட அம்மி, கோழிக்கூடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விற்கிது. இதுதான் வந்து பின் துண்டு. இதில் கொஞ்சம் விறகு, பாலை அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன். இது வந்து சைட். அவ்வளோதான். எங்களோட வீட்டில் செல்கிற அளவுக்கு பெரிய விசேஷமாக இல்லை. உங்களுக்கு சில நேரம் இந்த ஹவுஸ் டூர் வந்து போரிங்காக இந்திக்கும் கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.